ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். எனக்கே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்தது, ஆனால் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போ பார்த்தாலும் பைக்கில் போகிற வீடியோவே அதிகமாக உங்களுக்கு வீடியோ போடுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் ஒரு மாதமாக இப்படி தான் சுற்றிட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கார பிள்ளைங்கள்லாம் நேற்று கிளம்பிட்டாங்க. பட் எனக்கு கொஞ்சம் பார்லரில் ஒர்க் இருந்ததால் என்னால் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அதனால் இருந்து ஒர்க்கையும் முடித்து கொடுத்துட்டு தனியாக இருந்தது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. காஃபி மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடாமையே நான் நைட் ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் எப்படா விடியும் கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதையும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி ஆகிடுச்சு நான் கிளம்புறதுக்கு. கிளம்புற வழியிலே பார்த்திங்கன்னா நைட்டும் சாப்பிட்லன்றதால ரொம்ப பசி. அதனால் உட்காந்து 2 இட்லி சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு ட்ராவலிங் டைம். இத்தனைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்ததுக்கே. ஸ்லோவாலாம் வந்தால் 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். பார்த்திங்கன்னா நான் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு, ஏன்னா திருவண்ணாமலை கொஞ்சம் ஒர்க் இருந்தது, ஷாப்பிங் ஒர்க்லாம் இருந்தது. அதனால் அவர்கிட்ட பைக் இல்லை. அதனால் நான் போய் கூட்டிகிட்டு வரும்போது சரி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது வண்டியில் வந்தது. சரி காஃபி வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் டிகிரி காஃபி குடிக்கலாம் நல்லாயிருக்குன்னு பார்த்தா சுத்தமாக சூடும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை. எதுக்குடா வாங்கணும்னு ஆயிடுச்சு. 35 ரூபா வேஸ்ட்டு. வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே வாங்கியாச்சு, அதனால் குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா எங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்கோன்னா இடுக்கு பிள்ளையார் கோயிலில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கிரிவல பாதையில். அங்கே தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அடுத்து ஷாப்பிங் கிளம்பியாச்சு. என்னென்னா சீர்வரிசை அம்மா வீட்டுக்கு செய்யணும் இல்லையா, அதனால் அப்பாவுக்கு அப்பா தான் உட்கார்றாங்க அந்த இதுவில் சொல்லுவாங்கள்ல யாக குண்டத்தில். அதனால் அவருக்காக மோதிரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரம் வாங்கிட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வருஷத்தட்டு வைக்கிறதுக்கு பழம், ஸ்வீட்டு, தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் அங்கே எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுறது. நைட்டு பார்த்திங்கன்னா தெருக்கூத்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் தூங்கவே மாட்டேன், விடிய பார்ப்பேன். அதனால் உட்காந்து நான் பசங்க எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. யாராருக்கெல்லாம் தெருக்கூத்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆமா அது எப்படி எங்க 2 பேரும் சாதனை பண்ணி பாக்குறேன். அவருக்கு வயசு எம்பி துண்ணா இந்த மாதிரி காமெடியான வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அது பபுன் வேஷம்லாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் வீடு கொடுத்து இதுதான் வீடு கொடுத்துன போகிற வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.